Hi friends, இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மகிட்ட ஒரு Acer TV 40 inch வந்து ஒரு ப்ராப்ளத்தோட வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படினா Acerன்னு ஆன் ஆயிருது. இந்த 4 பட்டன்ல எது பிரஸ் பண்ணோம் அப்படினாலும் உள்ள போகுது, நெட் கனெக்ட் ஆகுது. பட் ஆனா ஹோம் ஸ்கிரீனோ மத்த எந்த ஆப்ஷனுமே செலக்ட் பண்ண முடியல. சோர்ஸும் நம்மளால செலக்ட் பண்ண முடியல. அதுதான் இந்த டிவில இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதனோட ப்ராப்ளம், நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் என்ன, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கு. இதனோட சாஃப்ட்வேர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் கைட் பண்ணுறேன். கன்யூஸாக கால் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் வந்து ஒரே வேலையை திருப்பி அதை செய்ய வச்சுட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபைல் ப்ளஸ் வந்து இதனோட ரிப்பீட்டடாக அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஓஎஸில் கிரியேட் ஆகக்கூடிய பேட் செக்டர் ஃபைலு, நம்ம ஆன்லைன் நெட் கனெக்ட் பண்ணுறப்ப சில டேட்டா லோட் ஆகி நின்றுருக்கும். அந்த ஃபைல்ஸு எல்லாமே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ் ஃபைல் மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். இதனால் வரக்கூடிய இஷ்யூ தான். இந்த இஷ்யூ வந்து ரெக்கவரி மோடில் ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. பட் ரெக்கவரி மோடு இது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் தான் போட்டாகணும். இப்போ இது சாஃப்ட்வேர் லோட் பண்ணக்கூடிய என்டையர் ப்ராசஸும் நான் காமிக்கிறேன், பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகி இந்த மாதிரி வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி நின்றது. நான் இப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டனையோ இல்லை சோர்ஸ் பட்டனையோ நான் எதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு எந்த விதமான மெனு பட்டனோ எதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாலும் இல்லை செட்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நான் அதே சமயத்தில் நான் இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு ஆப்ரேட் ஆகுது. இதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ இதில் வந்து நான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரையோ இல்லை அமேசான் ப்ரைமையோ ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு இதுக்கு வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லுது. இதே இன்கேஸ் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாலும் ஓப்பன் ஆகுது, லோட் ஆகுது, நிற்குது, அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை தவிர வேறு எதுவும் வரல. அதே மாதிரி இந்த வேல்யூம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூம் அப் டவுன் மட்டும் ஒர்க் ஆகுது, மற்றது எதுவும் வந்து வரதில்லை. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டிவினோட மாடல் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் எடுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் போடுறதுக்கு இந்த டிவினோட மாடல் நம்பர் வந்து நம்மளுக்கு முக்கியம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்பவும் இந்த மாடல் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வெரிஃபை பண்ணிட்டு சாஃப்ட்வேர் கொடுக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு மாடல் கேட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு வேறு என்ன சொல்லி 40 இன்ச்சு 43 அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ஸ்டிக்கர்லேயும் இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்லையும் வந்து கண்டிப்பாக இந்த மாடல் நம்பர் இருக்கும். இந்த மாடல் நம்பர் வச்சு மட்டுமே நான் சாஃப்ட்வேர் வந்து கொடுக்க முடியுமே தவிர நீங்கள் உங்களோட டிவியினோட 40 இன்ச்சு இல்லை 43 இன்ச் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு கரெக்டான சாஃப்ட்வேர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் போடுறப்ப கம்பல்சரி வந்து நம்ம லேப்டாப்பில் தான் இருந்து சாஃப்ட்வேர் வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜிப் ஃபைலாக தான் அனுப்பிச்சி விடுவேன். நீங்கள் அந்த ஜிப் ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது வந்து ஆக்சுவலாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டேன். இதனோட ஃபைல் ஜஸ்ட்டு நான் இதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை வந்து நாங்கள் கொடுக்குறத ஜிப் ஃபைலாக கொடுப்போம், ரேர் ஃபைல் ஜிப் ஃபைலாக கொடுப்போம். அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து பென்ட்ரைவில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பென்ட்ரைவ் போடுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கணும். ஃபார்மேட் பண்ணிட்டு தான் இதை வந்து போட முடியும். அப்படி இவ்வளோ ஏதாச்சும் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர் ஆகும், எடுத்துக்காது சில நேரங்களில். அதனால் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன ஃபைல் வச்சுருக்கோமோ அது மட்டும்தான் இருக்கணும். ஜஸ்ட் இதை வந்து சேஃப் ரிமூவ் கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகணும். இப்போ இது எக்ஸிட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இதை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியினோட சுவிட்ச் பவர், நம்ம சுவிட்சை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவர் பட்டனை வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு டிவி சுவிட்சை போடுறோம். டிவி சுவிட்சை போட்டோம் அப்படின்னா இந்த லைட்டும் விட்டு எரியும். அதே மாதிரி நம்ம பென்ட்ரைவ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து விட்டு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே வந்து விட்டு லைட் எரிய ஆரம்பிச்சிடும்.
இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அப்டேட்டிங்னு சொல்லி வரும். இது வந்து ஒவ்வொரு ஃபைலாக இன்ஸ்டால் ஆகிறது எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறப்ப எந்த விதமான டிஸ்டர்பும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஃபைல் ப்ராப்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் இஎம்எம்ஸ் இதை சாஃப்ட்வேர் தான் அடிக்கிற மாதிரி வரும். அதனால் இந்த சாஃப்ட்வேர் போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes வரைக்குமே எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம இது எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஃபுல்லாக ஓடி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தானாகவே ரீஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து டிவி வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் வருமோ அந்த கண்டிஷனில் வர ஆரம்பிச்சிடும். இது போன்ற டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம நியூ டெக் எலக்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்குது இப்போதைக்கு. ஈரோடு கஸ்டமர்னால் நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அவுட்டர் இது அப்படின்னா எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்டினியூவாக கால் பண்ணுறப்ப நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கண்டினியூவாக பண்ண முடியறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறோம். அதுக்கு முதல் மிகப்பெரிய நன்றி. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட்டட்னு சொல்லி இதாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகி அதுவே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி செட்டப் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவி வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் வருமோ அது மாதிரி தான் வரும். நம்ம பேசிக் செட்டப் எல்லாமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியது வரும். இது செட்டப் பண்ணுறதும் ஒரு 5 minutes பக்கமாக ஆயிரும். இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லோடாகி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறதோ இல்லை ஆயிடுச்சா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து அது இதுன்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 to 15 minutes, அதிகபட்சம் எடுக்கிறதே சொல்கிறேன், 10 to 15 minutes எடுக்கும். அப்படி எடுத்துச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உள்ளே போயிடும். அந்தளவுக்கு டைம் எடுத்துக்காது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டை ஃபஸ்ட் எடுத்தோன்னா பேர் பண்ணுற மாதிரி இதையும் பேர் பண்ண சொல்லி கேட்கும். சில சமயங்களில் நம்ம ரிமோட்டில் செல்லு வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேரிங் ப்ராசஸ் வந்து எடுத்துக்காது. அப்போ புது செல்லு போட்டு ட்ரை பண்ணுறது பெட்ரு. இப்போ நான் வந்து இந்த ஜஸ்ட் இந்த 2 பட்டனை வந்து ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரிஜினல் ரிமோட்டாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி பேரிங்னு சொல்லி வந்துட்டு அதுவே எடுத்துக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி இதுன்னு சொல்லி வந்துருச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுங்களா, அதுவே வந்து க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். கம்பல்சரி இது பேர் பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இது யூஸ் பண்ணுறக்கு, கமாண்ட் யூஸ் பண்ணுறக்கு இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து பேசிக் டிவியாக செட்டப் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா இது கூகுள் டிவியாக செட்டப் பண்ணுறப்போ மெயில் ஐடி எல்லாமே லாகின் பண்ணணும். நான் இது கஸ்டமருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால வந்து நான் இது பண்ணல. இன்கேஸ் நீங்கள் ஓன் இதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் டிவிலே செட்டப் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம். ஏன் இது ஃபஸ்ட்லேயே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்லேயே வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம போய் உள்ளே செக் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கும், டைம் அதிகமாக எடுக்கும். நெட் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதனோட எல்லா ஃபைலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகும். இந்த மாதிரி லோட் ஆகிறப்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவசரப்பட்டு இதில் எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஹேங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது. ஏன்னா இது பேக்ரவுண்டில் எல்லா டேட்டாவையும் வந்து மறுபடியும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இது பண்ணுங்கள். இது சிஸ்டம் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நெட்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணி விட்டேன். இதுவே வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடும். அதனால் இந்த ஸ்டெப்லேயே நெட் கனெக்ட் பண்ணுறது வந்து பெட்ரு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 GB சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுது. அதனால் நான் இது ஒன்று கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி தாகணும்.
இப்போது இதுவும் சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி அந்த 1.5 ஜிபிக்கு 1.25 ஜிபிக்கு பக்கமாக வந்து டவுன்லோட் ஆகி அதுவே லோட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகி முடிச்சு மறுபடியும் அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு பக்கமாக எடுத்துருச்சு. நான் அது வரைக்கும் வந்து இது எந்த தொந்தரவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. பொறுமையாக தான் வெயிட் பண்ணி ஆகணும். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லினக்ஸு ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டினோட ஓஎஸ் தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த டிவி எல்லாத்துலேயுமே. அதனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் தீரும். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது ஓஎஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு டிவி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கும். அதனால் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது மட்டுமே சாலச் சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ அதே மாதிரி அந்த கூகுள் அப்படிங்கிறதும் லோட் ஆகி முடிச்சு கம்ப்ளீட் ஆகி ஜஸ்ட் அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து சில சமயங்களில் வந்து ரீஸ்டார்ட்டும் ஆகும். அதுக்காக வந்து நம்ம ஏதோ ஃபைல் கரப்ட் ஆகிடுச்சோ அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுவே வந்து அதனோட ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வரும். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை விண்டோஸ் ஓஎஸ் போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சப்பா மேட்ரு அப்படின்னு. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி டிவியில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுருக்கு. இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நெட் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் வந்து புதுசாக செக் பண்ணி மட்டுமே உள்ளே போகும். அப்டேட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் அதுவே வெரிஃபை பண்ணிட்டு தான் போகும். இதனோட டிசைனே அந்த மாதிரி தான். ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அக்செப்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது இதுதாங்க. இதை வந்து நம்ம டிவி வாங்குறப்போ இல்லை இன்ஸ்டால் வரவங்களோ வந்து பெருசாக வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து வெதர் வந்து காமிக்கும், அது ஓகே. பட் நம்ம தேவையில்லாமல் நம்மளோட லொக்கேஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் கூகுள் டிவி இதுன்னு சொல்லி வருதுங்களா. இது வந்து என்ன டயக்னைஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வர ஆடு வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நம்மளோட என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு ஆடு வரக்கு உண்டான இது வந்து இதில் இருந்து தான் வரக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இதையுமே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெண்டும் மெயினாக ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து சில டிவியில் வந்து நெட் கனெக்ட் பண்ணாவே செக் பண்ணுற கேட்கும். அது வந்து கொடுத்துக்கிறது நல்லது. ஆக்சுவலாக இந்த டிவிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறப்ப ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது. இது எல்லாமே வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம். இது ஏன்னா ஃபுல்லாகவே வந்து செட்டாப் பாக்ஸில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது வந்து ஹோமில் தான் இருக்குது. இந்தியா கண்ட்ரி எல்லாமே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இது ஃபினிஷிங் முடிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். நம்மளோட ப்ராசஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம டிவி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் கழட்டாமல் இருக்கிறதுனால வந்து பென்ட்ரைவ்க்குள்ளே போகிறதுக்கு வந்து இது பண்ணுது. அதை நான் எஜெக்ட் கொடுத்துட்டேன். சேஃப் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து ஹோம் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆக ட்ரை பண்ணுது. ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரிமோட்டில் சோர்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா டிவியில் சோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஹோம் ப்ரெஸ் பண்ணாலும் ஹோமில் வந்து நிற்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளமை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி டிவியில் வந்து உங்களுக்கு தெரியாத சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நாலேஜுக்கு தெரிகிற சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் பர்டிகுலராக டிவியில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.